இந்த வாரம் எப்படி? வாரத்துல அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் பார்க்கலாங்களா? மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி வரை, மாசி மாதம் குரோதி வருஷத்துல 19ஆம் தேதி முதல் மாசி 25ஆம் தேதி வரை. இந்த மாசி மாதத்தோடைய நிறைவு பகுதி கிட்ட வந்துகிட்டு இருக்கிறோம். ஏறத்தாழ மார்ச்சிய 15 தேதியை தொட போறோம். வாழ்க்கையில எத்தனையோ வரம் நமக்கு இருக்கு. ஒரு வரத்தையாவது ஆண்டவன் கண்ணில் காட்டிடக்கூடாதா? நிச்சயமா எல்லாருக்குமே இந்த வாரம் பல வரங்களை இறைவன் கொடுக்க போகிறார், கண்களில் காட்டப் போகிறார். இதை நம்பலாம், கண்டிப்பா நம்பலாம். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய லட்சிய பாதைகள், நம்மளுடைய கனவு வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான வெளிச்சம் தரக்கூடிய வாரம். இந்த வாரத்துல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சிறப்பா ஒரு லட்சியத்தை முடிவு பண்ணுங்க. இல்லைன்னா நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் சார் அப்படின்னா அந்த லட்சியத்தை திரும்பவும் ரெனிவல் பண்ணுங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில புது புது ஐடியாலாம் கிடைக்க போகுது. எல்லாரோட வாழ்க்கையிலும் புது ஐடியாக்கள் கிடைக்கிறதுக்கான அற்புதமான துவக்கம் இந்த வாரம். கும்பமேளா இப்ப இந்த வாரத்துல முடிஞ்சிருக்கு இல்லையா? கடந்த வாரம் கும்பமேளா முடிஞ்சிருக்கு. மாசி மகம். நம்ம வாழ்க்கையில இந்த அமாவாசையை தாண்டி வந்திருக்கிறோம். இதுவே பெரிய வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கான நல்ல வழி. எவ்வளவு பக்தியோட இருந்தீங்க, எவ்வளவு சுவாமி கும்பிட்டீங்க. இந்த சுவாமிலாம் நமக்கு அனுகிரகம் பண்ணாம இருக்க போறாங்க, பண்ண போறாங்க. நமக்குள்ள ஒரு ஞானத்தை கொடுக்க போறார்கள். அதான் இந்த நாள், இந்த வாரம். வாழ்த்துக்கள். நம்ம உள்ள வந்துடலாம். இந்த வாரம் யார் யாருக்கு எப்படி இருக்கு? மேஷராசி வித்தியாசங்களை உணரக்கூடிய வாரம். இந்த வாரத்துல உங்களுக்குன்னு சில தனி கணக்குகளை ஆரம்பிக்க போறீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் தீரப்போகிறது. இதுவரைக்கும் பணம் மூலமா ஒரு நெருக்கடி இருந்தது இல்லையா? இந்த பிளான், எனக்கு இந்த பணம் வந்தாதாங்க நடக்கும், இந்த செயல் எனக்கு எப்படியாவது நடந்தாதான் இந்த பணம் எனக்கு வரும். அது நிலம் சம்பந்தப்பட்ட பணமாக இருக்கட்டும், வியாபார சம்பந்தப்பட்ட பணமாக இருக்கட்டும், கெடுபடியாக இருந்த, இழுபறியாக இருந்த காரியங்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதனால மேஷராசிக்காரர்களுக்கு பணப்புழக்க வழக்கம் அதிகமாக வரப்போகுது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைக்க போகுது. அது மாதிரி பாத்தீங்கன்னா லேண்ட் ப்ராப்ளங்கள் கிளியர் ஆக போகுது. பக்கத்து வீட்டு வேலி சண்டை, அடுத்த வீட்டு வேலி சண்டை, நம்ம பக்கத்து வீட்டு பிரச்சனை, வழக்குகள் ரீதியான பிரச்சனைகள். இதுவரைக்கும் சில பேரை கண்டா ஐயோ இவனெல்லாம் சந்திக்க கூடாதுன்னு நினைச்சு ஓடி ஒளிவோம்ல, ஓடி ஒளியற அவசியம் கிடையாது. தைரியமான அவங்க தான் மேஷராசி. இருந்தாலும் தேவையில்லாதவன்பா. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய பலம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் தெய்வ பலம் கொஞ்சம் அதிகமாக போகுது. தெய்வம் நிறைய இடத்துல உங்களை காப்பாத்தி கொடுக்க போறார். வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கவனமா செல்லுங்க மேஷராசிக்காரர்கள். நீங்க பைக் போனாலும், இல்ல கார்ல போனாலும், இல்ல பஸ்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், பிளைட்ல போனாலும் கவனமா இருங்க. ஒண்ணும் இல்லை, இந்த வாரத்துல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். நம்ம காலில் நடந்து போறோம்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு ஸ்லிப்பு. கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க, அடுத்த வாரத்துல நீங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லுவீங்க, ஆமாங்க நான் அந்த இடத்துல ஸ்லிப் ஆயிட்டேன். எதிர்பாராம திடீர் போற பிரேக் நம்மளை வந்து ஒரு செகண்ட் நம்மளை மாத்தோம். ஆனா எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஆனா வாகனங்கள்லையும் ஒரு பயணத்தை செய்யும் பொழுதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது என்னன்னா, இப்போ லேடிஸா இருந்தா சேலை கட்டி இருக்கிறோம், இல்ல வந்து சுடிதார் போட்டுக்கணும்னா நம்ம டூ வீலர் எல்லாம் போகும்போது நம்ம சில அந்த ட்ரெஸ்ஸுனால நமக்கு பாதிப்பு வரும். இப்போ ஜென்ஸா இருந்தீங்கன்னா வேட்டி கட்டியிருந்தா ப்ராப்ளம், நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா ஏதோ ஒரு ஷர்ட்னாலேயோ ஷூனாலேயோ போடுற செப்பல்னாலேயோ அதில் கவனமா இருக்கணும். ஒரு சொல்லுவாங்க ஸ்லிப் ஆகிறது. இதுதான், இதிலிருந்து நாம இந்த வாரத்துல கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்.
நம்மளுடைய செயல்ல. அது மாதிரி முக்கியமா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்த மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமான ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்க. கீ, ஒரு வீட்டு சாவியா இருக்கட்டும், வண்டி சாவியா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து ஏன்னா இவ்வளவு தூரம் ஏன் இந்த வாரத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய வாரம். இந்த திருப்தி இருக்கும்போது தான் பிரச்சனை வரும். ஒருத்தவங்க நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா கேஷ்லாம் கொடுத்துட்டு வந்துருவாங்க. கார்கிட்ட வந்தோன்னா கார் சாவி அங்க டேபிள்லே இருக்கும். பதறி அடிச்சுட்டு ஓடணும். இல்லைன்னா பர்ஸ் ஹோட்டல்ல வச்சுட்டு வந்திருப்போம். இது மாதிரி மறதிகள். அப்ப நாம என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் பதட்டத்துல போகும்போது ஸ்லிப் ஆகும். இந்த வாரத்துல இதையெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஞாபக சக்தியை வச்சிங்க, அதிகமாக பதற வேண்டாம், காரியங்கள் சிதறும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகபெருமான் அநேக இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறார். நல்ல ஞானத்தை கொடுக்க போகிறார். ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க மேஷராசிக்காரவங்களே. இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பயணத்தை செய்தாலும், எங்க ஒருத்தவங்கள்ட்ட பேசினாலும் கல்கண்டு கொஞ்சம் கையில வச்சுக்கிங்க. அந்த கல்கண்டை எடுத்து வாயில ஒரே ஒரு கல்கண்டை எடுத்து வாயில போட்டுட்டு பேச ஆரம்பிங்க. ஒரு பயணத்தை துவங்குறதா இருந்தாலும் கல்கண்டை போட்டுட்டு உள்ள கிளம்புங்க ஒரு இடத்துக்கு, இன்னும் சிறப்பா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை கவலைகள் தீரக்கூடிய வாரம். இதுவரைக்கும் இருந்த சில சிரமங்கள், இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, பல கேள்விக்குறிகள். வாழ்க்கையில் நிறைய கேள்விக்குறி இருக்கும். ரிஷபராசி உண்மையிலே ஆச்சரியக்குரிய பார்ப்பாங்க, இல்லைன்னா கேள்விக்குரிய பார்ப்பாங்க. இல்லைன்னா கமா தானா போட்டுக்கணும், இதை கடந்து போகணுங்கிறது அவங்களா முடிவு பண்ணணும். கடந்து போகணும் முடிவு பண்ணலைன்னா அதே இடத்துல நின்றுட்டு இருப்போம். இதான் எப்பயுமே ரிஷபராசி. அதுல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்க கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். நீங்க பட்ட ஆச்சரியங்களுக்கு உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இவ்வளவு நாள் இதை யோசிச்சிருப்பீங்கல்ல, இந்த இடத்தை அடைய முடியுமா, இது வருமா, எங்கேயோ உங்களுக்கு ஒரு தாட் இப்போ உருவாகி அது உங்களுடைய பிசினஸ்ல, உங்க லைஃப்ல, உங்க வீட்டில் அது உங்களுக்கு இப்போ சக்சஸ் ஆக போகுது. சில பேர்கிட்ட நீங்க பாராட்டுகள் வாங்க போறீங்க. சில பேர் யாரு பாராட்ட மாட்டாங்கன்னு நினைச்சீங்களோ அவங்க பாராட்ட போறாங்க. அது மாதிரி சில சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம் ரிஷபராசிக்கு. ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த வாரத்துல சில பொருட்கள் வாங்க போறீங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா அழகு பொருட்கள். வீட்டுக்கு தேவை இருக்கோ தேவை இல்லையோ, பெருமைக்காக சில பொருட்களை வாங்க வேண்டிய நிலை. அதுவும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், அழகு சாதனை பொருட்கள், இது கண்டிப்பா வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த பர்ச்சேசிங் டைம் சொல்லுவாங்க. இந்த வாரத்துக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மனசு மகிழ்ச்சியா இருக்கும். திருப்தியான சில பர்ச்சேசிங் பண்ணுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை கவனம் அப்படிங்கிறதுல பினான்சியல்ல கவனமா இருங்க. ஏன்னா பணத்தை நம்ம செலவு பண்ணும்போது கிரெடிட் கார்டா டெபிட் கார்டாங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பண்ற காசு போயிட்டே இருக்கும். அது கூகுள் பேவா இருக்கட்டும், பேடிஎம்மா இருக்கட்டும், சக்கு சக்கு சக்குன்னு போயிடும். ஆனா அது போகும்போது கணக்கு குறிச்சு வச்சுங்க. வாரம் முதல் நாள்ல இருந்து, அதாவது மார்ச் 25 வரைக்குமே பாத்தீங்கன்னா, மாசி 25 வரைக்கும், அதாவது மாசி 19 மாசி 25, மார்ச் 3 மார்ச் 9 வரைக்குமே கணக்கு போட்டுட்டே வாங்க. நான் எவ்வளவு செலவு பண்ணேன், என்ன பண்ணேன் அப்படின்னு. தப்பு இல்லை, வெளியில காட்டிக்க வேணாம். நான் இந்த கணக்கு போறீங்கன்னு வெளியில காட்டினா உங்க மேல அப்புறம் ஏற்கனவே நீங்க கணக்கு பாக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுல இப்ப இன்னும் கொஞ்சம் பெருசா போயிடும். அது வேண்டாம், உங்களுக்குள்ள கணக்க போட்டுங்க. ஏன்னா நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கா நம்ம பாத்துக்கணும். இல்ல, பெட்ரோல் செக் பண்ணிக்கங்க. வெளியில போகும்போது எங்கேயாவது வெளியில போறோமா, பொருள் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ரிஷபராசிக்கு இது நல்ல நேரம். உங்களுக்கான செயல்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை கோல்டு கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. லட்சுமி தேவியோட மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு புறப்படுங்க. ஒருத்தவங்கள்ட்ட பேசுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை தங்கம் உங்களுக்கு கையில கிடைக்கக்கூடிய நேரம். நீங்க ஏதாவது ஒரு நகை வாங்கணும் இந்த வாரத்துல, இல்லைன்னா ஒரு சீட்டு சிட்ஃபண்ட் இல்ல சீட்டு நகை சீட்டாவது போகணும். ஏதாவது ஒரு கடையில எனக்கு ஒரு நகை சேர்க்கணும்னு ஆர்வம் வரும். ஒரு நிமிடம் கிராமாவது சேர்க்க ஆரம்பிக்கிறேன்ப்பா, நான் 1 பவுன் வாங்குறேனோ இல்லை கிராம் சேர்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். சேவிங்ஸ் மைண்டு இப்ப மிதுன ராசிக்கு உருவாயிடும்.
அதுல ஒரு தெம்பு, அதுல ஒரு சந்தோஷம், அது ஒரு தனி கெத்து இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. உங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபைடு, ஒரு சில ஃபங்க்ஷன்ல கலந்துக்கும் போது ஒரு நிம்மதி கிடைக்க போகுது, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, உங்க குழந்தைகள் மூலமா உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது, உங்க குடும்பத்தின் மூலமா உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது. இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னு தானே கேட்குறீங்க? கண்டிப்பா. ஏன்னா மயில் கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க. மயில் கலர், மாம்பழ கலர், இது நிறைய யூஸ் பண்ணுங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் சக்கரத்தாழ்வார வழிபாடு பண்ணுங்க. எங்க வெளியில கிளம்பினாலும் சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதகாது அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வெளியில புறப்படுங்க. வாய்ப்பு கிடைச்சா 6 தடவை அந்த மந்திரத்தை சொல்லுங்க, இன்னும் சிறப்பு. வெற்றி கிட்டக்கூடிய நேரம், தங்கம் சேமிக்கக்கூடிய நேரம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கக்கூடிய நேரம், நல்ல யோகம், வருமான வளர்ச்சியும், வரி சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும், பிசினஸ்ல எப்படி நம்ம இம்ப்ரூவ் ஆகணும், நம்மளை எப்படி வெளிப்படுத்திக்கணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு இந்த வாரம் மேலோங்கும். இந்த வாரம் முழுமையாக உங்களுக்கு கண் திருஷ்டி மட்டும் படாம பார்த்துக்குங்க. அதுக்கு தான் சக்கரத்தாழ்வார மந்திரத்தை சொல்லிட்டு நான் புறப்பட சொன்னேன். நிச்சயம் நல்லது நடக்கும். கடக ராசி ரொம்ப பாசம் பொங்குற வாரம் இது, அன்பு பொங்குற வாரம். ஏற்கனவே அன்புல பயங்கரமா நீங்க அடிட்டு, இதுல என்னன்னா சில பேர் மேலெல்லாம் உங்களுக்கு கரிசனைகள் அதிகமாக வரும், அன்பு பயங்கரமா வெளிப்படும், பாவம் பார்ப்பீங்க. இந்த வாரத்துல நிறைய பாவம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்காக விட்டு கொடுக்க போறீங்க. ஆமா, ஏற்கனவே நிறைய விட்டு கொடுப்பீங்க. இந்த வாரத்துல இன்னும் பினான்சியல்ல பயங்கரமா விட்டு கொடுப்பீங்க. இல்லைனாலும் ஒருத்தவங்களுக்கு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேள, நானே செய்யறேனே அப்படின்னு நீங்களே இன்வால்மெண்டா போய் இறங்கி அதுல ஹெல்ப் கேட்டு ஹெல்ப்பையும் பண்ண போறீங்க. உங்களை இப்ப தடுக்கவே முடியாது. அதுல ஒரு சந்தோஷம், வேற ஒண்ணும் கிடையாது. சந்தோஷம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தை எல்லாம் நீங்கள் அடையக்கூடிய வாரம் கடக ராசிக்கு சிறப்பான வாரம். உங்க மேல ஒரு மரியாதை எல்லாருக்கும் ஏற்படும், உங்க மேல ஒரு மதிப்பு ஏற்படும், தகுதி ஏற்படும். உங்களை சி அப்படின்னு தூக்கி போட்டவங்க கூட ஹே அப்படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறார்கள். இந்த வாரத்துல சில சிறப்பான மனசுக்கு பிடிச்ச இதமான சம்பவங்கள் நடக்க போகுது. ஆனா ராத்திரி தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. இரவு தூக்கம் கெட்டு போகும், கனவு கொஞ்சம் அதிகமாக வரும், தூங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால வருத்தம் ஏற்படும், காலையில அப்புறம் ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி அன்பு தொந்தரவுகள் இந்த வாரம் அதிகமா இருக்கும். அன்பு தொந்தரவு, பண தொந்தரவுலாம் இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க, அன்பு தொந்தரவு இருக்குங்க. அதனால என்ஜாய் பண்ணுங்க, அன்பு மூலமா என்ஜாய் பண்ணுங்க. சில பேர் படம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சினிமாவுக்கு போயிட்டு உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ண போகுது. நீங்க ஒரு படம் போய் பார்த்தீங்கன்னா அது உங்க லைஃபையே நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து சேஞ்ச் பண்ற டைம். நல்ல இந்த நேரத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு சிறப்பா இருக்க போகுது. குறுகிய கால வாழ்க்கையில இனிமேல் நிம்மதியா இருக்கணுங்கிற ஒரு பெரிய சிந்தனை கடகத்திற்கு இந்த வாரம் புலப்படும். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த வாரத்துல செய்யுங்க. மஞ்சள் கலர், வெள்ளை, ஒயிட் கலர் அண்ட் எல்லோ கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க. இந்த வாரம் குரு தட்சிணாமூர்த்தி அனுகிரகம் பண்ண போற. வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். சிம்மராசி, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல ஒரு சாதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எத்தனை மலை போல வரக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த வாரம் மட்டும் ரொம்ப ஈஸியா கடக்க போறீங்க. பிரச்சனைகளை முதல்ல பிரச்சனையாவே பார்க்க மாட்டீங்க. இந்த வாரத்துல குடும்பத்தின் மீது ரொம்ப நேசம் ஏற்படும், அன்பு ஏற்படும். யார் என்ன திட்டுனாலும், யார் என்ன சொன்னாலும் அவங்களை அனுசரிச்சுக்கணுன்ற ஆர்வம் ஏற்படும். அதே மாதிரி இரவு நேரங்கள்ல, பகல் பொழுதை விட இரவு நேரங்கள்ல ஃபேமிலிக்காக நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இந்த வாரத்துல ஏற்படும். கோவில்களுக்கு செல்றது, விசேஷங்களுக்கு செல்றது, மற்றவங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணுங்கிற எண்ணம் சிம்மத்துக்கு இப்போ வந்துடும். நிறைய பேர் நம்மளை எல்லாரும் தப்பா யோசிக்கிறாங்க, நமக்கு ஒரு குடும்ப ஆசையே இல்லைன்னு நம்மளை தப்பா ஒரு முடிவு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் முறியடிக்கணுன்ற வைராக்கியம் இந்த வாரத்துல உங்களுக்கு ஏற்படும். ஃபேமிலிக்காக பயங்கரமா புரண்டு உருண்டு வாழக்கூடிய நேரம். அதே நேரத்துல முதலே முடிவு பண்ணிடுங்க, இங்க இருந்து எந்த விதமான ரியாக்டும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்க போறீங்க. இதையும் நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். இந்த வாரத்துல கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், வருமானம் பெருகும், வசதிகள் உயரும். வாழ்க்கையோட தத்துவத்தை இந்த வாரத்துல நீங்க அழகாக புரிஞ்சுக்க முடியும்.
சில நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு இப்ப கிடைப்பாங்க. இந்த உறவுகளுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, சிம்மராசியில ஒரு பெரிய பலம் ஒண்ணு இருக்கு. நிறைய பேசிதான் ஒருத்தவங்களை புரிய வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்மராசிக்காரவங்க கண்ணிலேயே பேசிடுவாங்க, ஒரு விஷயத்த செயல்லே பார்ப்பாங்க. ரொம்ப சுருக்கமா பேசி நிறைவா மனசை பிடிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட இந்த நல்ல நேரம் இந்த வாரம். சுருக்கமா பேசி மனசுல இடம் பிடிக்கிற வாரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில உங்களுக்காக ஈகோவை நீங்க விட்டு கொடுக்க போறீங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே, அப்படி நம்ம ஈகோ விட்டு கொடுத்துருவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு நீங்க வரப்போறீங்க. ஆக இந்த வாரத்துல குடும்ப நெருக்கடிகள் குறைய போகுது. ஆனா பினான்சியல்ல கொஞ்சம் லாஸ் ஆகும். வேணா நம்ம அதை விட்டு கொடுக்குறோமே, விட்டு கொடுத்தாலும் என்ன பண்ணணும், இது போயிடும் இல்லையா? அப்ப அதுல கொஞ்சம் டைட் பண்ணதான் வேண்டும், பார்த்துக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒயிட் கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க. இந்த வாரத்துல நீங்க வெள்ளை கலரை எவ்வளவு தூரம் யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு சாந்தம், ஒரு ஸ்வீட் மெமரிஸான நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். நிறைய விஷயம் ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிற வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பு உண்டாகும், நல்லது நடக்கும். கன்னி ராசி, தடைப்பட்ட காரியங்கள் சீக்கிரமா நடக்கக்கூடிய நேரம். ஒரு குதிரை பலம் ஏற்படும். யானை பலம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது குதிரை பலம். குதிரை பலம்னா என்ன, இப்பதான் ஒரு டாஸ்க் முடிச்சு உட்காருவீங்க, இப்பதான் எனக்கு இனிமேல் எதுவும் வேணாம்ப்பா, ஒரு 2 மாசம் ரெஸ்ட்டுப்பா, இல்லை ஒரு 2 நாள் ரெஸ்ட்டுப்பா, எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம்ப்பான்னு நினைப்பீங்க. அடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரெடி ஆகும், அடுத்த ப்ராக்ரஸ் ரெடி ஆகும். நீங்க ப்ராசஸிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருடா என்னை பார்த்து எப்படா ஓட வைக்கிறீங்க, நான் என்ன உங்களுக்கு எல்லாம் உழைச்சு கொட்டணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு டாஸ்க் முடிச்சு நான் வெயிட் பண்ண அடுத்த டாஸ்க் உடனே கொடுக்குறீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா அந்த ஃபீலிங் எல்லாம் கொஞ்சம் கூட வெளியில காட்டிக்காம இந்த வாரம் மீண்டும் எழுந்து ஓடக்கூடிய வாரம். நல்ல ரேசிங், நல்ல ரேசிங்க்கு நல்ல நம்மளுடைய லைஃப்ல வந்து நல்லா தெரிஞ்சுங்களேன், நம்ம பந்தயங்கள்ல எவ்வளவு தூரம் கலந்துகிட்டே வரோமோ அந்த அளவுக்கு வெற்றியின் பக்கம் இருந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். நம்ம லைஃப்ல வெற்றி மட்டும் நம்மளை மறந்துடக்கூடாது, நாமளும் வெற்றியை மறந்துடக்கூடாது. இது மறக்கிறது எப்ப நடக்கும், பந்தயங்கள்ல கலந்துக்காத போதுதான். எப்பயுமே மனுஷன் பந்தயத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பந்தயத்தில் இந்த வாரம் இருக்க போறீங்க. பணத்தை சேமிக்கிறது, பணத்தை எப்படி செலவு பண்றது, பணத்தை எப்படி கிடைக்கிறது, பதவியை எப்படி வாங்குறது, எப்படி ஒருத்தவங்களை வந்து ஒரு இடத்துல நம்ம அங்கீகாரத்தை பெறுவது, பல விஷயங்கள் உங்களுக்கு தோணும். அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது ஒரு நீங்க லேப்டாப் வாங்குறதோ இல்ல புதுசா ஒரு கம்யூனிகேஷனுக்காக ஒரு பொருள் வாங்கக்கூடிய நேரம் கன்னிராசிக்கு இந்த வாரம் ஏற்படும். சில பேர் வாட்ச் வாங்குவீங்க, சில பேர் செல்போன் வாங்குவீங்க, இல்லைன்னா ஒரு டைரி வாங்கி எழுதுற பழக்கம் வரும், இல்லைன்னா வீட்டுக்கு புதுசா ஏதாவது ஒரு புத்தகம் வாங்கி படிக்கிற பழக்கம் வரும், இல்லை எங்கேயாவது ஆழ்ந்த வேலை ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு இனிமே இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற எண்ணம் வரும். கத்துக்கிறதுக்கான லேர்னிங் டைம் சொல்லுவாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அறிவு புரட்சி நடக்க போகுது. இது உங்களுக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. இந்த வாரம் முழுமையாக நீங்க வெற்றி பெற நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. நரசிம்மர் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார். இந்த வாரம் வெளிர் கலர், லைட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க, சக்சஸ் ஆவீங்க. அதுல லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். துளாராசி, துளாராசியை பொறுத்தவரை தெய்வீக உணர்வுகள் ஏற்படக்கூடிய வாரம். சில விஷயங்களை தொடர் முயற்சி எடுக்க போறீங்க. காலையில செஞ்ச வேலையை டெய்லி செய்வீங்க. ஒரு இடத்த ஒருத்தவங்களை சந்திக்கணுமா, டெய்லி சந்திப்பீங்க. எப்படி இது உங்களால மட்டும்தான் முடியும். முடியாதுங்கிற காரியத்தை கூட உங்களால மட்டும்தான் முடிச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு திறமை உங்க மனசுக்குள்ள இப்ப ஒரு சொல்லுவாங்க, தீயா வேலை செய்ய போற குமாரு, இதான் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு வசனம், தீயா வேலை செய்ய போற அப்படின்னு. ஃபயர் மோடு துளாராசிக்கு இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் மோடு தான். அதனால பெஸ்டா இருக்க போறீங்க. அதே மாதிரி நிறைய அனுபவங்கள் கிடைக்க போகுது. எப்படிப்பட்ட அனுபவம், புது அனுபவம். மனுஷனுடைய மனசை அழகா புரிஞ்சுக்க போறீங்க. நிறைய நேரத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப இன்னும் அழகா புரிஞ்சுக்க போறீங்க. அப்ப என்னன்னா எல்லாருக்கும் முன்னாடி நீங்க பாராட்டு பெற போறீங்க. ஒரு கிங் மேக்கர் அப்படிங்கிறத இந்த துளாராசி இந்த வாரம் நீங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில அனுபவிக்க போறீங்க. சின்ன சின்ன தொழில் செய்பவர்கள், சிறு தொழிலிருந்து பெரிய முதலீட்டாளர்கள் வரை புதுசா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு
புதுசா ஒரு கையெழுத்து போடுறது, புதுசா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்றது, இல்லைன்னா வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறது, இது கண்டிப்பா இந்த வாரம் நடக்கும். ஒரு பணத்தை ஏதாவது ஒன்று புதுசா சேர்த்து அதை நான் உனக்கு ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகணும்னு சிறு சேமிப்பை நீங்க உருவாக்குவீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை அழகாக பயணிக்கிறதுக்கு உங்க மைண்டை ரொம்ப ரிலாக்ஸா கொண்டு போக போகுது. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு சிறப்பான வாரம். இந்த வாரம் முழுமையா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் நீல கலர், ப்ளூ கலரை அதிகமா எடுத்துக்கங்க. விருச்சக ராசி, விருச்சக ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் கலகலப்பான வாரம், கஷ்டங்கள் தீரக்கூடிய வாரம், சுவாமி வழிபாடு அதிகமா இருக்கும். உங்களுக்குள்ள சில மந்திரங்களை எல்லாம் இப்ப ஏத்திக்க போறீங்க, நிறைய மந்திரங்கள் படிக்க போறீங்க, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதுல ஒரு சந்தோஷம் பெற போறீங்க. என்கிட்ட இந்த திறமை இருக்கு, நான் இப்ப வெளிக்காட்டுறேன் அப்படின்னு இப்போ ஒரு சபையே உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வாரத்துல சமயோஜிதமா யூஸ் பண்ணி சின்ன சின்ன பாராட்டுகளை வாங்க போறீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நட்புகளால் உங்களுக்கு கொஞ்சம் பண நெருக்கடி ஏற்படும். ஒன்னே ஒண்ணு, இந்த வாரத்துல யாருக்கிட்டையும் உதவி கேட்காதீங்க, பண உதவி கேட்காதீங்க, கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகும். ஆனா கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாரத்தோடைய முற்பகுதியிலேயே. காரணம் என்னன்னா, சில இடங்கள்ல நம்ம கேட்கும் போதுதான் அவங்களுடைய உண்மை முகம் தெரியும். சில இடங்கள்ல நமக்கு வந்து தர்ம சங்கடத்தை சில பேர் ஏற்படுத்திடுவாங்க, வெயிட்டிங்ல போட்டுருவாங்க. அதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது வெயிட்டிங் டைம். நிறைய இடத்துல வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் போன் எடுக்க மாட்டாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்ட மெசேஜை பார்த்துட்டு உடனே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நம்ம ரொம்ப வருத்தம் அடைவோம். கம்யூனிகேஷன் நமக்கு ஏதோ சாதகம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றேன், இந்த வாரத்துல யாருக்கிட்டையும் ஹெல்ப் மட்டும் கேட்க வேண்டாம், யாருக்கிட்டையும் நம்ம போய் எதிர்பார்க்க வேண்டாம். அதை மட்டும் இந்த வாரம் முழுமையா குறைச்சிப்போம். இந்த வாரத்துல உங்களுடைய சுய சிந்தனை என்னன்னா, எதிர்காலத்தை பத்தி இந்த வாரம் யோசிக்க வேண்டாம், நிம்மதியை பார்ப்போம். இந்த வாரம் இன்னைக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு சந்தோஷத்தை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. பினான்சியல் சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்களே ஊற்று மாதிரி, இந்த ஊற்று பார்த்தீங்கன்னா அது தோண்ட தோண்ட அந்த ஊருணியில பார்த்தீங்கன்னா நீர் வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம தோன்றதை நிப்பாட்டிட்டோம்னா நீர் வராது. அப்ப இன்னொருத்தோண்ட உதவி கேட்கறத விட நம்மளுடைய இந்த பிரெயினையே இப்ப நம்ம ஊற்ற ஆக்கி நம்ம தோண்ட ஆரம்பிச்சோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு சோகமோ சிக்கலோ வந்தா அதுவே நல்லதா போய் நடக்க போகுது. விருச்சகத்துக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரம். இந்த வாரத்துல ரெட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க, பிங்க் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க, டார்க் ரெட்டு, தாழம்பு கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, கனகாம்பர கலர் இது ரொம்ப சிறப்பா இருக்கும். முருகனை வழிபாடு பண்ணுங்க, முக்தியும் கிடைக்கும், முத்தான நல்ல வாய்ப்பும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். தனுசு ராசி, சிறப்புகள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாரம், மகிழ்ச்சிகள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாரம், பொன்னான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸி ஷெட்யூல்டு, நிறைய பிஸி, ஃபோன் பிஸி, லைஃப் பிஸி, ஊருக்கு போறது பிஸி, டைம் பிஸி. சார் நான் சும்மாவே இல்லை சார், என்ன பண்ணேன்னு தெரியல சார், ஆனால் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வாரம் அமையும். அதுல ஒரு திருப்தி. அதே நேரத்தில் புதுசா ஏதாவது கடன் வாங்கணும்னு தோணும். யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கோ, இல்லை ஒரு பழைய கடனை அடைக்கிறதுக்கோ, இல்லை ஒரு பொருளை சரி பண்றதுக்கோ ஒரு 10 ரூபாயாவது கடன் வாங்குற நேரம். இப்பதான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா கடன் வாங்கணும். இந்த கடன் வாங்கும் போது கூட பாத்தீங்கன்னா அடைக்கிறவன்ட்ட கடன் வாங்கணும். அவன் வேண்டிட்டே கொடுப்பான், இவன் இப்போதைக்கு 2 மாசத்துக்கு கொடுக்கவே கூடாது, 6 மாசம் கழிச்சுதான் கொடுக்கணும், 6 மாசம் வரைக்கும் வட்டி தான் இவன் நமக்கு கொடுக்கணும் ஒருத்தன் வேண்டிட்டு கொடுத்தான்னா நீங்க கடனை அடைக்கவே முடியாது. நீங்க ஆனா 10 நாள்ல அடைச்சலாம் நினைச்சுதான் தனுசு ராசிக்காரவங்க கடன் வாங்குவீங்க. ஆனா இப்ப அடைக்க முடியாம அவன் கொடுப்பான். அப்ப என்ன பண்ணுங்க, கடனை வாங்குற நாளும் இந்த வாரத்துல எப்ப வாங்கினாலும் சரி, செவ்வாய் ஹோரைன்னு சொல்லுவாங்க, இந்த செவ்வாய் ஹோரையில கடனை வாங்குங்க, கடனை அடைங்க, சீக்கிரமா அடைக்கும், சீக்கிரமா உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இந்த வாரத்துல ஒதுக்காதீங்க. நான் இத்தனை மணிக்கு இங்க வரேன், இத்தனை மணிக்கு இதை செய்யறேன், இத்தனை மணிக்கு அதை பண்றேன், இன்னைக்கு நான் அதை செய்யறேன், வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்களா, நான் கண்டிப்பா முடிஞ்ச அந்த வாரத்தை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நீங்க முன்கூட்டியே முடிச்சு கொடுத்துருவீங்க.
ஆக இந்த வாரம் காலம் உங்களை என்ன பண்ண போகுது, ஃபாஸ்ட் பண்ணுது. அதனால காலத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலைகள். நல்ல அன்பு உள்ளங்கள் இப்போ கிடைக்கும். சில பேர் காதுக்கு இனிமையா உங்களுக்கு பேசுவாங்க. இந்த ஒரு அன்பு வார்த்தைகள் உங்களை இன்னும் ஊக்குவிக்கும். சில முடியாத காரியங்களை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுவீங்க. இது நல்ல வாரம், இது ஒரு ட்ரையல் வாரம், நிச்சயமாக சக்சஸ் ஆகும். இந்த வாரத்தில் நீங்க அதிகமாக வழிபாடு பண்ணுவது மகாவிஷ்ணு பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் முழுமையா வெற்றி பெறுவதற்கு கோல்டு கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். மகர ராசி மகத்தான வாரம், சிறப்பு மிகு வாரம், சிந்திக்கக்கூடிய வாரம், புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய வாரம், வேலையில இருந்த இழுபறிகள் முடிவுக்கு வருது, பண நெருக்கடிகள் முடிவுக்கு வருது, பாசத்தில் இருந்த போராட்டங்கள் முடிவுக்கு வருது, பிள்ளைகளால் அன்பு கிடைக்க போகுது, பாரபட்சமே இல்லாம சில நல்ல மனுஷங்க இப்ப உங்களுக்கு உதவி பண்ண போறாங்க. நீங்க இடைஞ்சல்கள்லயே இந்த வாரம் சிக்கினாலும் கூட அங்க யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுத்து உதவி கொடுக்க போறாங்க. பெட்ரோல் இல்லாம நிக்கிறீங்களா, திடீர்னு பெட்ரோல் கிடைக்கும். கார் இல்லாம நிக்கிறீங்களா, கார் கிடைக்கும். திடீர்னு ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், நீங்க டிக்கெட் போடணும்னு ஆசைப்படுறீங்க, ஏதோ பஸ் டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், ஒரு சிக்கல் ஏற்படும். ஆனா அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி பண்ண போறாங்க. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு உங்க லைஃபை ஒட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அன்றாடம் நடக்கக்கூடிய சில சிரமங்கள் திடீர்னு விலகிடும். ஆனா பிரச்சனை வரும், விலகும். பிரச்சனையை சந்திப்பீங்க, அது சந்திக்காம வெளியில போயிடும். ரொம்ப உங்களுக்கு மிராக்கலா இந்த வாரம் நிறைய விஷயம் நடக்க போகுது. கடவுள் நிறைய இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறார். இதை உணர போறீங்க. நிறைய பெரியவங்கள்ட்ட பிளெஸிங் வாங்குங்க. உங்களை விட வயசுல பெரியவர்கள்ட்ட நிறைய பிளெஸிங் வாங்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரம் தனிமையை உணருங்க. மிகப்பெரிய சிந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. சில புத்தகங்களை படிக்க போறீங்க, சில புதிய விஷயங்களை கத்துக்க போறீங்க. இந்த வாரத்துல சில புதுமைகளை நீங்க படைக்க போறீங்க. எதிர்காலத்திற்கான புது திட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. இந்த வாரத்துல எந்த குறையும் கிடையாது. எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பத்தியே திங்கிங் வரும், நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பத்தி திங்கிங் வரும், சொத்துக்கள் வாங்குறத பத்தி திங்கிங் வரும். அதனால இடம், நிலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். வருமானத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை கிடைக்கும். இந்த வாரம் முழுமையாக நீங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. பிள்ளையார் உங்களுக்கு நிறைய அனுகிரகத்தை கொடுக்க போறார். நீல கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க. ப்ளூ, சக்சஸா இருப்பீங்க. கும்பம் இந்த வாரம் கும்பராசிக்கு குழப்பங்கள் நீங்கும், மன தெளிவு ஏற்படும். சில பேரை பிரியலாமா சேரலாமான்னு நினைச்சிருப்பீங்க. இப்ப பிரியறது தான் நல்லதுன்னே முடிவெடுப்பீங்க, சேர்வதுதான் நல்லதுன்னு முடிவெடுப்பீங்க. எப்படின்னா இடத்துக்கு காலத்துக்கும் தகுந்த மாதிரி சரியான முடிவு உங்க கையில கிடைக்க போகுது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கிட்ட ஆண்டவன் நிறைய ஆப்ஷன் கொடுக்க போறான், நீனே முடிவெடுத்துக்குன்னு. அந்த நீங்க எடுக்கிற முடிவுல தான் சக்சஸ். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வாரம் நல்லா தூங்குவீங்க. நிறைய ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா டயர்ட்னஸ் நிறைய வரும். திடீர் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இந்த வாரத்துல பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஆற்றலும், அதே மாதிரி கௌரவ பிரச்சனைகளும் ஏற்படும். கௌரவத்திற்காக ஒரு இடத்துல ஷோகேஸ் பொம்மை மாதிரி நீங்க இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்களுடைய திறமை இந்த இடத்துல வெளிப்படுத்த வேண்டிய நேரம். உங்க நண்பர்களுக்காக உதவுறது, உங்களுடைய குடும்பத்திற்காக உதவுறது. உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ப்ளீஸ் எனக்கு இந்த ஹெல்ப்பை கொஞ்சம் பண்ணேன் அப்படின்வாங்க. நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். பாடுறா, இவெல்லாம் நம்மள்கிட்ட வரவே மாட்டான்னு நினைச்சோம், இப்ப வராம பாடுறா அப்படின்னு. அப்ப கடவுளா எல்லாருக்கும் காட்சி அளிப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு வருமானம் உயரக்கூடிய நேரம், வசதிகள் உயரக்கூடிய நேரம், படித்தவர்கள் பண்பாளர்களோட பழகக்கூடிய நேரம். கண்டிப்பாக மீடியா சம்பந்தப்பட்ட பர்சனுக்கு நல்ல டைம். அரசியல் சம்பந்தப்பட்ட பர்சனுக்கு இது வெரி குட் டைம். உங்களுக்காக ஒரு கதவு திறக்கப்பட போகிறது. இந்த வாரத்துல உங்களுடைய பலம் அதிகரிக்கும். இந்த வாரத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக கொண்டு போக முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. கொடுக்கல் வாங்கல்ல சில திருப்திகரமான விஷயம் நடக்கும். ரொம்ப நாளா கடன் நீங்க அந்த வசூலிக்கணும் அப்படின்னு நினைச்சது இப்ப கிடைச்சிடும். ஒருத்தவங்கள்ட்ட ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வாரம் எனக்கு உதவி கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். கண்ணாடி நல்ல கவனிங்க, கண்ணாடி சம்பந்தப்பட்ட விஷயம், கிளாஸ், அதே மாதிரி செப்பல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. மறதி அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. கண்ணாடி பொருட்களை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கை பதறி சிதறிடும், அதுல மட்டும் கவனமா இருங்க. கையில இருக்கிற பொருளை ரொம்ப கேப்சர் பண்ணிக்கிங்க. அது செல்போனா இருக்கட்டும், டார்ச் லைட்டா இருக்கட்டும், டூ வீலரா இருக்கட்டும், ரொம்ப கவனமா இருங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கும்பராசி ரொம்ப சிறப்பா இருப்பீங்க இந்த வாரம்.
நல்ல வாரம், திருப்திகரமான வாரம். முருகனை வழிபாடு பண்ணுங்க. ப்ளூ கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க, நல்லது நடக்கும். மீன ராசி, இந்த வாரத்தை பொறுத்தவரை முருகபெருமான் வார ஆரம்பத்திலேயே சில விஷயங்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறார். உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, சார் நான் இந்த ஒரு போனுக்கு தான் சார் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த ஒரு இமெயிலுக்கு தான் சார் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜுக்கு தான் சார் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு நீங்க பல கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. இந்த கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இந்த வாரம் ஆரம்பத்திலேயே கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நெருக்கமான உறவு ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க, எனக்கு இப்பயே அந்த பதில் சொல்லு, இப்பயே எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு உறவுகள் இது நெருக்கடி கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க இப்ப கேப்சர் பண்ணணும். ஒண்ணு, நமக்கு நல்ல நேரம் வரப்போகுது. இந்த நேரத்துல என்னன்னா உறவுகளால் நெருக்கடி வரப்போகுது, நெருக்கடியும் நீங்க சமாளிக்கணும். அதே மாதிரி நல்ல விஷயத்தையும் நம்ம உடனடியா பார்க்கணும். ஒரு நல்ல மெசேஜ் வருதுன்னு வச்சுங்களேன், பார்க்காம விட்டா நட்டம். அப்ப பார்க்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால இந்த வாரத்துல அப்டேட்ல இருங்க. வாட்ஸ்அப்பா உடனே பார்த்துங்க, இமெயிலா உடனே பார்த்துங்க. அதே மாதிரி யாராவது உங்க போன் அடிக்கிறாங்களா, மிஸ்டு கால் வந்துருச்சு, நீங்க திருப்பி அடிக்கல உடனே அடிங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம், சட்ட சிக்கல்கள் தீரக்கூடிய வாரம், பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாரம். அதான் சொன்னேன், முருகபெருமான் எடுத்தவன சக்சஸ் கொடுக்க போறாரு. ஆனா அந்த நேரத்துல புத்திசாலித்தனம் இல்லாம நம்ம ஏதோ ஃபாஸ்ட், நான் ஒரு ஒர்க்ல இருந்தேன் சார், நான் ஒரு இடத்துல இருந்தேன் சார், நான் படத்துக்கு போனேன் சார், நான் பீச்சுக்கு போனேன் சார், நம்ம அன்றைய சந்தோஷத்தை பார்க்கிறோம். ஆனா இந்த வாரத்துல எதிர்கால சந்தோஷத்தை கடவுள் கொடுக்க போறார், கம்யூனிகேஷன் வாயிலாக. ஞாபகம் வச்சுங்க. அதே நேரத்துல சில நெருக்கடிகள், அது எப்படி? உறவுகள் மூலமா வாலண்டரியா நம்மளை கூப்பிடுவாங்க, சில இடத்துக்கு வா, இங்க வரணும், நீ இதை செய்யணும், நீ தலைய பிச்சுக்கணும் போல இருக்கும் இந்த வாரத்துல. அது பிற்பகுதியில புதன், வியாழன், வெள்ளி பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. வாக்குறுதியும் கொடுக்கதான் செய்யணும், நீங்க எங்கேயும் மிஸ் ஆக முடியாது, தலைமுறை ஆக முடியாது. குடும்பத்துல நம்மள நல்ல கேள்வி கேட்பாங்க, பயங்கரமா கேள்வி கேட்பாங்க இந்த வாரத்துல. பெத்த புள்ள கேள்வி கேட்கும், கட்டின பொண்டாட்டி கேள்வி கேட்கும், கட்டின புருஷன் கேள்வி கேட்பாரு. அதை விட வாசல செக்யூரிட்டி இருந்தாருன்னா அவர் நம்மள கேள்வி கேட்பாரு, ஏங்க இப்படி வண்டியை கொண்டு போறீங்கன்னு கேட்பாரு. ஏதோ ஒரு கொஸ்டின் பிடிக்காது, ஆனா அந்த கொஸ்டினுக்கு லாவகமா பதில் சொல்லணும். அங்கதான் இந்த பதிவை எதுக்கு பார்க்கிறோம், நிறைய லாவக சிந்தனைகள் வரப்போகுது. அப்பதான் இந்த வாரத்தோட முடிவில் நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்பா இந்த வாரத்தை சமாளிச்சிட்டேயா, இந்த வாரத்துல நிறைய விஷயத்த சக்சஸ் பண்ணிட்டேயா அப்படின்னு நீங்களே உள்ளார்ந்து சந்தோஷப்படுவீங்க. அப்ப இந்த வாரம் உங்களுடைய நல்ல நிலைமையை வெளிப்படுத்த போகுது. எப்பயுமே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஒரு பிரச்சனை வந்தாதான், ஒரு குழப்பம் வந்தாதான், மனசுல ஒரு கொதிப்பு வந்தாதான் நமக்கு நல்லது நடக்கும். ஒருத்தன் கடவுள்கிட்ட வேணாம், கடவுளே எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதுன்னா, கடவுள் அப்படியே ஆகட்டுன்னு போயிட்டாரு. 10 வருஷம் கழிச்சு திருப்பி வந்தான் கடவுள்கிட்ட, கடவுளை ஏன் என்ன இப்படியே எனக்கு சோகமா கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, அப்ப கடவுள் சொன்னா, நீ தானடா எந்த பிரச்சனையும் கொடுக்காதன்னு, பிரச்சனையை கொடுத்தாதான்டா முன்னுக்கு வர முடியும், பிரச்சனையே வரலைன்னா நீ முன்னுக்கு வர முடியாதுன்னு அர்த்தம் தான்னாரு. மீனராசி என்ன சோதிக்குது பாருங்க, இதுதான் மீனராசியோட நிலைமை. அதனால மீனராசிக்காரர்கள் இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க, எந்த கெடுதலும் வராது. சான்சஸை பயன்படுத்திங்க. எல்லோ கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க. முருகபெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த வாரம் ராசி பலன்ல உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிறப்பு உண்டாகும்.